ஹாய் மக்களே, நீங்கள் பார்த்துருக்கிற வீடியோ கிராஸ்க்கு. இந்த கிராஸ்கில் என்ன பார்க்க போகிறோன்னா டிராஃபிக் ரைட்ரு. சரி மக்களே, நம்ம இன்ட்ரோ போட்டு வேறு இருந்தால் பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட். மக்களே, கிராஸ்க்கு வந்து ஒரு இது சேலஞ்சு. அது என்ன சேலஞ்சுனா, இது டிராஃபிக் ரைடரில் வந்து ஜிஆர்கே நாங்கள் 3 பேருமே கலந்து ஆட போகிறோம். அதில் ஹையஸ்ட் ஸ்கோர் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் டாப்பர். சரிங்க மக்களே. காய்ஸ், நம்ம வந்து விளாட போகிறோம். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு ஹை ஸ்கோர் எடுத்துருப்பாங்க. அதில் நம்ம விளாட போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து கே விளாட்றாரு. என்ன வண்டி இப்படி ஆடுது? ஜோஜோ பிரேக் பிடிக்குதா? ஓகே. எனக்கு தெரியும்டா, போங்கடா. ஓகே, போகலாம். அவ்வளோதான், ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. 15 எஸ். அது என்னன்னு தெரில. ப்ரோ நாங்கள் சேலஞ்ச் சேலஞ்ச் ஓகே ஓகே. சாரி அது வந்து இது கிடச்சிருச்சா நமக்கு ஒரு ஜி. ஓகே, ஒரு ஜியா? அங்கே அப்படி தான் ப்ரோ காட்டுச்சு. என்லெஸ் போடணும். நம்ம தப்பாக போட்டோம். அதனால் இப்போ என்லெஸ் போடுறோம். கரியர் போட்டு ஆடிட்டு இருக்காரு ப்ரோ. இப்போ வந்து கரியர் போட்டால் தான் நமக்கு இது கிடைக்கும். இப்போ தம்பி வலி ஆடிட்டு இருக்காரு. தள்ளி விடாதீங்கடா. ஓகே ஓகே, இந்த பக்கம் ப்ளஸ் வராரு. என் மனசு சொல்லுது நான் செத்தனா விட்டு சொருகிடுவார். இப்போ வரக்கா நானில் விட்டு சொருக மாட்டேன். நல்லா ரைட்ரு. ஐயோ, சொருகிருப்பார் விட்டு. இவர் திருப்பிட்டார். இப்போல்லாம் நான் அவுட் ஆக மாட்டேன். பார்த்து போகணும். ஓகே. ஜி 6 ஏன் இப்படி ஆட்டுற? நாங்கள் எங்கடா ப்ரோ ஆட்டுறோம்? நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரைப் வேணும். ஏன்னா நம்ம மைன்கிராஃப்ட் பார்ட் 5 போட்டிருந்தோம். அந்த பார்ட் 5க்கு நிறைய லைக்கு அதுக்கப்புறம் வியூஸ் நிறையா போயிடுச்சு. அது சப்ஸ்கிரைபும் கிடச்சிது. இன்னும் கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரைப் வரணும். நம்ம 50 சப்ஸ்கிரைப் அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து லைவ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்போவே. இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், கிராணி ப்ரோ அதெல்லாம் போட மாட்டிருக்கீங்க பே கேம்ஸ்னால். நம்ம வந்து பே கேம்ஸ் தெரியும். நம்ம வந்து அது அடுத்த சேனலில் இல்லைனா ஒரு 100 சப்ஸ்கிரைப் அடித்தா போடலாம் இப்படின்னு நாங்கள் ஒரு ஐடியாவில் வச்சுருக்கோம் நாங்கள் எல்லோரும். இப்போ என்னாச்சு? திடீர்னு போயிட்டு வந்துச்சு ஏதோ. இல்லை, நான் தான் வேகமாக போனேன்னா என்ன கர்மம் தெரியல. சொருகிடுவார் விட்டா. என்றா பக்கத்தில் ஏதோ 10,000 வந்துட்டார் தலைவர். 10,000 இல்லை, 10,200. ஐயோ, எண்ணம் இல்லையே. 200 தான் ப்ரோ. 300. நான் அங்கே பார்க்கக்கூடாது, ரோட்டை தான் பார்க்கணும். இல்லைன்னா விட்டு அடிச்சு சொருவிடுவேன். அதுதான் ப்ரோ எங்களுக்கு. ஐயோ போச்சே. நல்லா அவுட் ஆக மாட்டேனே. நல்ல வேலை. 50 கீழே போயிட்டு இருக்கனால தப்பு. எதுக்குடா கொடுத்தீங்க? எதுக்கு? பிடிக்கிறதுக்கு தானே. ஐயோ, கட்டு ராஜாடா. கட்டு ராஜா கிழிக்கிறீங்க நீங்க. கரெக்டாக போகணும். நேர் ரோட்லேயே போகணும். அவுட் ஆகிடக்கூடாது. அவுட் ஆனோன்னா மற்றவன் வந்து இடத்த பிடிச்சிக்குவான். அதனால அவுட் ஆகக்கூடாது. இப்போவே 5 கிலோமீட்டர் போயிட்டேனே. அதுக்கப்புறம் நேற்று சாயங்காலம் நம்ம இந்த வீடியோ போட்டிருந்தோம். எம்மோட அது என்னது ரோப்ளக்ஸ் ஸ்குவிட் கேம் பார்ட் 2 போட்டிருந்தோம். அதுக்கு கொஞ்சம் வியூஸு வரமாட்டுருது. நீங்கள் வந்து வியூஸு லைக்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம் மக்களே, அதுக்கு எல்லாம் விட்டு சொறி இருப்பா. ஏன்டா ஆடுறீங்க? அதுக்கு வந்து லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைபு, போட்ட இதெல்லாம் பண்ணிங்க. நம்ம வந்து கொஞ்சம் கோளாறாகி ஒரு இடத்துல வந்து குத்துன்னு குத்திருப்பார் ஒருத்தனை. அதெல்லாம் பார்த்து சிரிச்சிருப்பீங்க கன்ஃபார்ம். சரி, நம்ம இந்த கேமுக்குள்ளே வரலாம். என்னடா நடுவுலலாம் விட்டு சொல்கிறாரு? ஆட்டாதீங்கடா, விட்டுருவேன். நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 6 கம்மிங்னு.
ஜி உதச்சிருவேன் ஜி தள்ளி விட. போச்சுட்டு என்னடா இது? கே ப்ரோ வாரு போட்டு சொல்லுகிறாரு போட்டு. நீங்க ஆட்டியிருந்தீங்கன்னா நான் விட்டுருப்பேன். நீங்க கம்முன்னு உட்காந்ததுனால தான் நான் தப்பிச்சேன். எஸ் போச்சு. வட போச்சே. 6 வந்து 31,424. அதாவது 424ங்கிறத 425ன்னு எடுத்தாதான் நம்ம ஆர் வின்னிங் ஆவார். சரி நானா ஐயோ செத்துட்டேன்னு நினைக்கிறேன் நான். கே ப்ரோ ஹை ஸ்கோர் நான் தாண்டி ஆகணும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இது ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துட்டு, அதாவது நோ பிரேக்கே பிடிக்க கூடாது. ஆமா மக்களே நோ பிரேக். அது ஏன் ஜி இப்படி சொல்லிட்டு இருக்கற? நோ பிரேக்கிங் சேலஞ்ச் மக்களே, நோ பிரேக்கிங் சேலஞ்ச். யோ விட்டு சொல்லிட்டேன். ஓகே தோத்துட்டாரு. 386. சூப்பர். இப்போ வந்து நான் தான் விளையாட போறேன். இப்போ ஜீப்ரா ஆடிட்டு இருக்காரு. இப்போ விட்டு சொல்லுவாரு. நாங்கள ஸ்கூட்டிலேயே டிரைவர்ரா. இப்போ 100 கீழே குறைஞ்சிருவான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, நான் உங்களோட தாண்டிடுவோம், கவலைப்படாதீங்க. சரி முடிஞ்சா கே ப்ரோவை தாண்டி காட்டுல. நான் தான்டா கிங்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இப்போ வந்து இவங்க 2 பேர் லீடிங்காக இருக்காங்க. நான் வந்து 6 ப்ரோவோட ஸ்கோரை தாண்ட போகிறேன். தாண்டியாச்சு. இப்போ நான் தான் செகண்ட் லீடிங்கில் இருக்கேன். 6 தான் எப்படி சொல்கிறது, லாஸ்ட்டு த லூசர் இல்லை மென்டலி, அதாவது ஆர் இஸ் மென்டல். லூசர்னா அவன் நட்டா லூஸ் ஆகிறதுக்கு. ப்ரோ ரொம்ப வாய் பேசிட்டு இருக்காதீங்க. நீ கம்முன்னு உட்காரு. நீ லூசர். ஏய் என்ன வச்சு கொலாமலி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய் லூசர் கம்முன்னு உட்காரு. ஏய் நான் ஜி தான் ஜெயிக்க போகிறேன். ஷூ தத்த பயோவா யாரா? டேய் நருட்டோட டைலாக் சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ அது? ஆமாம். ஏன் ப்ரோ நருட்டோவே பார்த்தது இல்லையா ப்ரோ? ஒரு அனிமி கூட டச் எங்க ஊடால விட்டு சொருகுறான் பேரு. மக்களே நீங்களும் விளையாண்டு பாருங்க, இந்த கேம் ஃபன்னா இருக்கு. ஆமாம், இது சேலஞ்ச் மாதிரி விளையாண்டு பாருங்க. அது ரொம்ப இதை விட நல்லா இருக்கு. விட்டான்டா அவ்வளோதான். சூப்பரான அடி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேட்சோட வின்னர் வந்து நம்ம கே தான். ஹாரன் கொடுத்துருக்குறானுங்க. ஓகே நான் தான் விளையாட போகிறேன். விளையாடி பார்க்கலாம். தம்பி கேம்குள்ளே போங்கடா. இப்போ புது பைக் வாங்க போகிறாரு போல இருக்கு. இல்லை இது வேண்டாம். இது வாங்கலாம். இதுதான் சூப்பராக இருக்குது. கலரு என்ன ரெயின்போ கலர் வருது? பகாயிருச்சு. என்ன இந்த மாதிரி கலர்லாம் வருது? இந்த கலரில் வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. இறங்க ப்ரோ. இறங்க பாய் ப்ரோ. கே ப்ரோ ஜிங்ஸ். குட்டி குழந்தைகளா போங்கடா பக்கம். ஓகே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது வீடியோவில் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன வண்டி எடுத்தோடனே ஆடுது. ஸ்கூட்டியில் கூட பேலன்ஸ் கிடச்சிதுப்பா. இது பைக்கில் எப்பா ஆடிக்கிட்டே நடக்கிறாரு. ஆமாம் மிஸ்டர் ஆர் ப்ரோ, நீங்கள் இந்த வண்டியவே ஓட்டினதில்ல, அது எப்படி ஸ்கூட்டியில் இதாகிடுச்சு இதில் ஆகலைன்னு சொல்கிறீங்க? எப்படிங்க ப்ரோ? ஐயோ இதில் ரொம்ப ஆடுதே. உங்கள் குழம்பு அஜோ இன்னும் நம்ம 2 monthsல நான் வந்து ஒரு அனிமீஸ்க்குலாம் நிறைய டப்பு பண்ண போறேன். இந்த வண்டி 128ல ட்ரெயினை தாண்டிடுச்சா? எப்படிரா? கே ப்ரோ கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க, வெயிட் பண்ணுங்க. நான் இன்னும் 2 monthsல நான் வந்து அதாவது நான் வந்து ஒரு அனிமியில் டப் பண்ண போகிறேன். அதுக்கு நிறைய லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். அவன் வந்து எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் வந்து அவர் வந்து ஒரு நம்பர் கொடுத்தாரு. அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணி இப்போ அவர் வந்து நம்மளோட வீடியோஸ்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாராமா. அதனால் அவரோட யூடியூப் சேனல் ஐடியை வந்து நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அதை மறக்காமல் கிளிக் பண்ணி அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அவர் பேர் ஹைப்பர் டப்பஸ். நிறையா எப்படி சொல்கிறது, நிறைய ஃபேன் அனிமையில் நிறைய டப் பண்ணியிருக்காராம்மா. இப்போ டப்பிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. யாராவது சேர்ந்துக்கணுன்னா இப்போயே சேர்ந்துக்கலாமாம்மா. ஃபஸ்ட்டு நம்ம அவருக்கும் லைக் போடுங்க, நம்மளுக்கு லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள், அவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. 108 சூப்பர். 108
28பா. சரி அவ்வளோதான், போயாச்சு அவ்வளோதான். ஏய் தாண்டிட்டாரு. அவரோட பழைய ஸ்கோரை. என்னோட ஸ்கோரை என்னாலே தாண்ட முடியுதா? நல்ல விஷயந்தான். இப்போ எந்த ஓடையில் விட்டு சொருவ போகிறோன்னா தெரில. பிரேக்கப். ஐயோ பிரேக்கப் பிடிக்க முடியலையா? பிரேக்கப் பிடிச்சிருந்தானே செத்து போயிருப்பேன். சூப்பர். இப்போ 6 பிளேயிங். இப்போ போன தடவை 369 எடுத்திருந்தாரு. இப்போ அதை பீட் பண்ண வரான்னு பார்ப்போமா? என்னோடதே பீட் பண்ண முடியாது இவரால். இது டச் விட்டு போயிடுச்சு ப்ரோ, அதனால தான் நான். பெரிய இந்த வண்டி ஓட்டுறது அப்படியே இவரை மிஞ்ச யாருமே இல்லை. ஆமாம் ஆமாம் ப்ரோ, உண்மையிலேயும் தான் ப்ரோ. அன்னைக்கு ஒரு தடவை சின்ன வயசில் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் விட்டு சொல்லுங்க, எனக்கு என்ன மறந்துருச்சுன்னு நினச்சிங்களா? எப்படி ப்ரோ சொன்னீங்க? மக்களே, போயிட்டுருக்கிற வண்டினா கூட ப்ரோ அது கேமில் ப்ரோ. கேமில் இல்லை, ரியலில் குழந்தையில வண்டி எடுத்து ஓட்டுனதே இல்லை பார்த்துக்கோ. 8th படிச்சுட்டு இருக்கும் போது. ஐயோ அடி மொக்கே அடி பேசுனலாண்டா. ஐயோ நீங்கள் போகிற வண்டியில் விட்டுருந்தீங்கன்னா கூட பரவாயில்லைங்க ப்ரோ, ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம். நிற்கிற வண்டியில் கொண்டு போய் மொக்கையை விட்டு சாட்டுவாங்க நீங்கள் பார்த்தீங்களா? அதுதான் என்ன ஒரு தங்கு. இப்போ நம்ம தான் விளாட்றோம். இப்போ பாரு அழுத்துற மட்டும் பாரு. ஜிரி ப்ரோ பாரு, அந்த கம்பி கிட்ட கட்ட இருக்கிறாங்க. நான் வந்து ஆர் ப்ரோ மாதிரி கிடையாது. அவர் வந்து ஒரு லூஸ் தனமாக அவர் மாதிரி நம்ம கிடையாதுப்பா. அவரோட ஸ்கோர் நான் பீட் பண்ணிட்டேன். 18 வயசுக்கு மேலே தான் வண்டி எடுக்கணும். அவர் 8th வண்டி எடுத்துகிட்டு போய் நிற்கிற காரில் சொருவிட்டார். அதுதான் இருக்கிற தங்க லைஃபே. அந்த வண்டியோட முன்னாடி பகுதியெல்லாம் காணோம். ஆண்டி எனக்கா சூப்பர்ரா. நான் வந்து 6 பிளேயிங் நினச்சிட்டு இருக்கேன். சரிங்க மக்களே, இதோட நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணிடலாம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஷேர் முக்கியமாக பண்ணி விடுங்க. நீ எங்க ஊடையில் விட்டு பேசுகிற? ஓகேங்க மக்களே, முக்கியமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நல்லா பாருங்கள். அடி வாங்க போகிறாரு. ஓகே மக்களே, பாய் பாய்.